स्वस्ति श्री श्रुतिशताद अशेष जगतां सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतिम् आपवगर्ग्यपतं सर्वं स कुर्वन् हरि यस्यावीक्षयमुखं तदिङ्गितपराधीनो वितत्ते किलं क्रीडेयं खलु नान्यतास्य सता சாதைகரஸ்யாத்து தயா. இது ஸ்ரீ ஆன பிராட்டியை பற்றிய ஸ்லோகம். எந்த ஒரு பிராட்டியின் கடைக்கண் பார்வையாலே சகலமும் சம்பவிக்குமோ அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே ஆளவந்தாருடைய மனோரதமான பிரம்மசூத்திரத்திற்கு நம் விசிஷ்டாத்வைதபரமாக வியாக்கியானம் அருள வேண்டும் என்பதை பூர்த்தி பண்ணுவதற்காக எம்பெருமானாராகிய ஸ்ரீ ராமானுஜர் காஷ்மீரத்தை நோக்கி பயணம் செய்ய எண்ணினார். ஆளவந்தார் அவருடைய சரம திருமேனி காவிரிக்கரையில் திருப்பள்ளிப்படுத்தும் பொழுது அவருடைய 3 விரல்கள் மடங்கி கிடந்தன என்பதை நாம் அறிவோம். அதற்கான காரணங்கள் ஆளவந்தாருடைய 3 மனோரதங்கள். அதிலே முதல் மனோரதம் வேதவியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் ஒரு உரை எழுதியுள்ளார். அந்த பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதபரமான ஒரு பாஷ்யம் அருள வேண்டும் என்பதே அவருடைய மனோரதம். அதையே தலைமேற்கொண்டு ஆளவந்தார் மனோரதத்தை பூர்த்தி செய்வதற்காக அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை கடாட்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து ஸ்ரீ கூரத்தாழ்வன் ஆழ்வானின் உஷாத்துணையோடு காஷ்மீரத்தில் உள்ள சாரதா பீடத்திற்கு சென்று அடைந்தார். அங்கே அவருக்கு பலத்த எதிர்ப்புகள் இருந்தன. பல மதவாதிகளும் பிற விஷம மதவாதிகளும் அவரை அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பார்க்க விடாமல் தடுத்தனர். ஆனால் ஸ்ரீயினுடைய கட்டாட்சத்தினாலே அவருக்கு அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை அங்குள்ள சாரதா பீடத்தின் தலைவரை கையிலே எடுத்து கொடுத்தார். அவருடைய வாதத் திறமையும் மேதாவிலாசத்தையும் கண்டு வியந்து எம்பெருமானார் கையிலே அந்த புத்தகத்தை கொடுத்தார். ராமானுசரும் அந்த கிரந்தத்தை வாங்கி அங்கேயே இருந்து கடாட்சிக்கலானார். அப்பொழுது 2-3 நாட்களிலேயே அந்த கிரந்தம் விஷமவாதிகளாலே களவுபட்டு போயிற்று. அப்படி களவுபட்டு போகும்போது ராமானுசருக்கு மனதிலே அபாரமாக கிளேசம் ஏற்பட்டது. இந்த புத்தகத்தை எவ்வளவு சிரமப்பட்டு பெற்றுக்கொண்டு வந்தோம், இதென்ன நமக்கு கைக்கு கிடைத்த புத்தகத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார். இந்த வருத்தத்துடன் ராமானுஜர் நிற்க ஆழ்வான், சுவாமி, தேவரீர் விருப்பப்பட்டால் அடியேன் அந்த கிரந்தத்தில் உள்ள இக்கு இஞ்சி ஒன்று விடாமல் மனப்பாடம் செய்துள்ளேன். தேவரீருக்கு அடியேன் விஞ்ஞாபிக்கலாமா என்று மிகுந்த பண்புடன் கேட்டார். சுவாமி மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாள். ஆழ்வானே, அடியேன் புத்தகத்தை வைத்து கொண்டிருக்கும்போது தேவரீர் அடியேனுக்கு பல பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு இருந்தீர். தேவரீருக்கு எப்பொழுது சமயம் கிடைத்தது அந்த கிரந்தத்தை பார்ப்பதற்கு என்று கேட்டார். ஆழ்வான், தேவரீர் சற்று கண் அயரும்போது அதை எடுத்து அடியேன் பார்த்ததுண்டு. அப்பொழுது அடியேன் அந்த சகல கிரந்தத்தையும் மனப்பாடம் செய்துவிட்டேன். அடியேனுக்கு இதெல்லாம் முடிந்தது தேவருடைய திருவடி பலத்தாலே என்று கூறினார். ஆக இந்த புத்தகம் இப்போது இல்லாமல் போனாலும் அந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அடியேனுக்கு நன்றாக பாடமாகி உள்ளது என்று சொன்னார். அந்த சமயத்திலே ராமபிரான் காட்டிலே வசித்த 14 வருட காலத்திலும் மற்றைய காலத்திலும் எப்படி இளைய பெருமாள் ராமனுக்கு பக்குவமாக அனைத்து கைங்கரியங்களை செய்து வந்தாரோ அதே போல ராமர் மனம் மகிழ்ந்து, லக்ஷ்மணா, குறிப்பறிந்து காரியம் செய்வல்ல புத்திசாலியான நீ இருக்கும்போது தந்தையான தசரத சக்கரவர்த்தி மரணமடைந்தார் என்பதை நான் நினைக்கவே இல்லை என்று லக்ஷ்மணனை கொண்டாடினா போலே
ஆழ்வானை ஸ்ரீ ராமானுஜர் கொண்டாடினார். மேலே ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்காக முற்பட்டனர் ஸ்ரீரங்கத்தேரச் சென்று. அங்கே நான் விளக்க உரையை சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீர் எழுதிக்கொண்டே வாரும். போதாயன விருத்திக்கு ஒத்து இருக்கவில்லை என்றால் எழுதாமல் நிறுத்திவிடவும், அதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று ஸ்ரீ ராமானுஜர் குரத்தாழ்வானுக்கு சொன்னார். இதில் கூறியபடி ஒரு இடத்தில் ஆழ்வான் எழுதுவதை நிறுத்திவிட்டார். அவ்வாறு நிறுத்தும்போது ராமானுஜரும் அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு எழுதியது போதும், பிறகு தொடருவோம் என்று கூறி முடித்துவிட்டார். மேலே ராமானுஜர் தான் சொல்ல வாழ்ந்த வாக்கியத்தை அலசி ஆராய்ந்து பிறகு சரியான வாக்கியங்களை கொண்டு விளக்க உரையை கூற ஆழ்வான் எழுதி நிறைவு செய்தார். தனக்கு உறுதுணையாயிருந்த ஆழ்வானை நினைத்து இளைய பெருமாளை எம்பெருமான் ராமன் கொண்டாடினா போலே ஆழ்வான், நீர் இருக்கும்போது ஆளவந்தார் மறைந்ததாக நான் நினைக்கவில்லை என்று மகிழ்ச்சி கொண்டார். இப்படி ஆளவந்தாரின் மனோரதமான ஸ்ரீபாஷ்ய பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதப்பட்டது. அந்த வியாக்கியானத்தை சரஸ்வதி பண்டாரத்தில் உள்ள சாரதா தேவியே மகிழ்ந்து தானே இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற பெயரை கொடுத்து ஸ்லாகித்தார். சங்கரபாஷ்யத்திற்கு சங்கரபாஷ்யம் என்றே பொருள், மத்வபாஷ்யத்திற்கு மத்தியபாஷ்யம் என்றே பொருள். ஆனால் ராமானுஜர பாஷ்யத்திற்கு ராமானுஜர பாஷ்யம் என்று பெயரிடாமல் சாரதாதேவி அன்னையாரே ஸ்ரீபாஷ்யம் என்ற பெயரை தானே அருளினார். ஆக இதிலிருந்து பிரம்மசூத்திரத்திற்கு உண்டான வியாக்கியானம் எவ்வளவு துல்லியமாக ஸ்ரீபாஷ்யத்தில் கூறப்பட்டிருப்பது என்பதை நாம் அறியலாம். மேலே திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே சில சந்தேகத்தை தெளிந்து வருதல் ஸ்ரீ குரத்தாழ்வான். எம்பெருமானார் ஒரு நாள் தம்முடைய கோஷ்டியிலே சிஷ்யர்களுக்கு உபய வேதாந்த கிரந்த காலக்ஷேபத்தை சாதித்து வந்தார். அப்படி இருக்கும் சமயத்திலே ஆத்மாவிற்கு ஞாத்ருத்வம் முக்கியமா சேஷத்துவம் முக்கியமா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள். அந்த சமயத்திலே ராமானுஜருக்கு நன்றாக தெரியும் எது முக்கியம் என்பதை. ஆனாலும் அவர் தன்னுடைய ஆச்சாரியான திருக்கோட்டியூர் நம்பியிடமே கேட்க வேண்டும் என்று எண்ணி குரத்தாழ்வானை திருக்கோட்டியூர் நம்பியிடம் அனுப்பினார். திருக்கோட்டியூர் நம்பியிடம் சென்று 6 மாத காலம் பணிவடை செய்து ஞாத்திருத்துவம் முக்கியமா சேஷத்துவம் முக்கியமா என்பது கேள்வியை கேட்டார். அப்பொழுதும் திருக்கோட்டியூர் நம்பி எந்த ஒரு பதிலும் உரைக்கவில்லை. 6 மாதம் காலம் முடிந்த பிறகும் கூரத்தாழ்வான் தன் ஆச்சாரியனை பிரிந்திருக்க முடியாமல், இந்த கேள்விக்கு விடையும் காணாமல், நான் என் ஆச்சாரியனை பார்க்கப் போகிறேன் என்று கூறி கிளம்பிவிட்டார். போவதற்கு முன் திருக்கோட்டியூர் நம்பி ஆழ்வானை அழைத்து நம்மாழ்வாரின் பாசுரமான அடியேனுள்ளான் மனத்துள்ளான் என்று ஒரு அடியை கூறிவிட்டு சென்று விட்டார். அதனுடைய அர்த்தத்தில் இருந்தது தாம் கேட்க வேண்டிய கேள்விக்கு உண்டான பதில். இதை ஆழ்வான் நன்றாக புரிந்து கொண்டு நம்பிக்கை விடை தெரிவித்துவிட்டு நேரே ராமானுஜரன் சென்று விண்ணப்பித்தார். அதாவது அடியேனுள்ளான் என்பதனுடைய கருத்து, அடியேனுள்ளான் என்ற பாசுரம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 8ஆம் பத்தில் கண்கள் சிவந்து என்று தொடங்குகின்ற 2வது பாசுரம். முதல் 2 பாசுரங்களும் ஸ்ரீமன்னாராயணன் சௌந்தரியத்தை சொல்ல வந்தது. இதிலே எம்பெருமான் அனைத்து ஜீவாத்மாக்களுக்குள்ளும் புகுந்துள்ளான் என்ற அர்த்தத்தை சொல்ல கருதினார் ஆழ்வார். இதையே ஆத்மாவிள்ளான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவரோ அடியேனுள்ளான் என்று பாடியுள்ளார். ஆக ஆத்மாவுக்கு ஆத்மா உள்ளான் என்றதை சொல்ல முற்படுவதை விட அடியேனுள்ளான் என்று சொல்வதே மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு ஆத்மா எந்த ஒரு ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றால் அவன் சேஷத்துவ ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆகையேதான் திருக்கோட்டியூர் நம்பியிடமே சென்று இதை கேட்கச் செய்தார் ஆழ்வானுக்கு. ஆக மேலே ஒரு ஊமை பெற்ற பாக்கியத்தைக் கண்டு ஆழ்வான் மிகவும் ஸ்லாகித்தது. ஒரு நாள் ராமானுஜர் ஒரு ஊமையை மடத்திற்கு அழைத்து தன்னுடைய கதவுகளை சாற்றி ஊமையிடம் செய்த செய்கையாலே ராமானுஜர் தன்னுடைய திருவடிகளை காட்டி கொடுத்தார். அவரும் இத்திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று உணர்ந்து ராமானுஜரின் திருவடிகளை தன்னுடைய தலையின் மேல் வைத்து கொண்டார். இதையே கதவு துவாரத்தின் வழியாக ஆழ்வான் பார்த்து, ஐயகோ, அடியேன் ஆழ்வானாக பிறந்து சாஸ்திரங்களை கற்று மேதாவிலாசமாக இருந்து அழிந்து விட்டேனே. ஒரு ஊமையாகவோ செவிடாகவோ பிறந்திருந்தால் ராமானுஜரின் திருவடிகளை தலைமேல் வைத்துக் கொள்ளும் பாக்கியம் கிட்டியிருக்குமே. ஆழ்வானாக பிறந்து பயன் இல்லையே என்று அழுது புலம்பினார்.
ஆச்சாரியன் திருவடியைத் தவிர மற்றொன்று உண்டு என்பதை அறியாதவர் சுவாமி கூறத்தாழ்வார். இதிலிருந்து ஆழ்வானின் அகங்காரம் இன்மையும் எம்பெருமானாரின் திருவடியின் பெருமையும் நமக்கு வெளிப்படுகிறது. ஆழ்வாரின் ஆத்மகுண பரிபூர்த்தி மிகவும் பிரசித்தம். அக்காலத்திலே அரசாண்டு வந்த வீரசைவ மத ஈடுபாடு கொண்ட சோழராஜன் வைணவர்களிடத்தே பகை உணர்ச்சியுடன் இருந்து வந்தான். அவன் ஆங்காங்கு உள்ள சிலைகளை எடுத்து எரிந்துவிட வேண்டும் என்று முயன்றான். அவனுடைய ஆலோசகர்கள் அவனிடத்தில் மந்திரங்கள் ஓதி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஷ்ணு சிலைகளை அழியச் செய்தால் உனக்கு பெருத்த தீங்கு நேரிடும் என்று கூறி அதை கேட்ட சோழன், அந்த சிலைகளிலுள்ள தெய்வ சக்தியை மந்திரங்கள் மூலமாக வெளியில் எடுத்து விடுங்கள், பிறகு அந்த சிலைகளையெல்லாம் அழியச் செய்வோம் என்று கூறினான். ஒரு அந்தணனுக்கு பணங்களை கொடுத்து, முதலில் நீ ஒருவர் கண்ணிலும் தென்படாதபடி உன்னையே மறைத்துக்கொள், ஒவ்வொரு விஷ்ணு கோயிலாகச் சென்று அங்குள்ள சிலைகளிலிருந்த தெய்வசக்தியை எடுத்துவிடு, பிறகு அந்த சிலைகளை எடுத்து கடலில் எரிந்துவிடு என்று ஆணையிட்டான். அதன்படியே சில விஷ்ணு சிலைகளை எடுத்து எரிந்து வந்தனர். இந்த செய்தியை ராமானுஜரும் கேள்விப்பட்டார். அவர், நாம் நெடுநாளாக இத்திருவரங்கம் பெரிய கோவிலை காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறோம், இதற்கு அழிவு வரும் போல் இருக்கிறதே, இனி நாம் என்ன செய்வது என்று தன் குருவான பெரிய நம்பிகளுடன் சிந்தித்தார். அதற்கு பெரிய நம்பிகள், நான் பெருமானுடைய எல்லையிலே ஒரு பிரதட்சிணம் வருகிறேன், என் பின்னே உம்முடைய சிஷ்யர்களில் ஒருவரை அனுப்ப வேண்டும். அவ்வாறு வரும் சிஷ்யன் ஒருவன் பின்னே நாம் போகிறோம் என்ற தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இருக்கக்கூடாது. அவன் ஆத்மகுணத்தை பரிபூர்ணமாக உடையவராக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு ராமானுஜர், நம்முடைய கோஷ்டியிலே இப்பேற்பட்டவர் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார். அதற்கு பெரிய நம்பிகள், அப்படி நினைக்கக்கூடாது, தேவரர் கோஷ்டியிலே ஒருவர் உண்டு என்று சொல்லி முடித்தார். அவர் யார் என்பதை நாளைய தினம் பார்ப்போம்.